ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம்ம சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதிவில் நம்ம சாயப்பாவை எப்படி நேரில் பார்க்கலாம், சாயப்பா கிட்ட எப்படி பேசுறது, சாயப்பா நீங்கள் பேசும்பொழுது அவர் உங்களை கண் திறந்து பார்ப்பார். முழு நம்பிக்கையோட இந்த பதிவை கேளுங்க. சாயப்பாவுக்கு பிடித்த 2 விஷயம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயப்பாவுக்கு தீபம் ஏற்றணும். சாயப்பா நம்ம சீரடியில் இருக்கும் பொழுது அவர் தீபம் ஏற்றிட்டு இருந்தார். அவர் இருந்த அந்த மண்டபத்துக்கு அப்படி ஏற்றும் பொழுது அவருக்கு எண்ணெய் தரும் வியாபாரி இவர் என்ன டெய்லியும் மண்டபத்தில் தீபம் ஏற்றிட்டு இருக்கிறாரு, இவருக்கு நம்ம எண்ணெய் கொடுக்கக்கூடாது, எப்படி தீபம் ஏற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாயப்பாவை சோதிச்சாங்க. அப்படி சோதிக்கும் பொழுது சாயப்பா அங்கே இருக்கிற தண்ணி எடுத்து ஊற்றி தீபம் ஏற்றினார். அந்த விளக்கும் எரிஞ்சுது. அவ்வளவு சக்தி நிறைந்தது. நம்ம சாயப்பாவுக்கு தீபம் ஏற்றாமல் இருந்தால் பிடிக்காது. அதனால் தீபம் ஏற்றும் பொழுது அவருக்கு பல மடங்கு உங்களுக்கு அளிப்பார். அதே போல் சாயப்பா மேலே முழு நம்பிக்கை, கொஞ்சம் பொறுமை. இந்த 2வது விஷயம் இது. சாயப்பா கிட்ட வழிபடும் பொழுது 2 1 ரூபா நாணயம் வச்சுக்கோங்க. சாயப்பா உங்கள் மேலே முழு நம்பிக்கை வச்சுக்கிறேன், அதே போல் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டேன், நீங்கள் என்னோட அப்பா, எனக்கு அதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பொறுமையாக காத்துட்ருக்கிறேன்னு 2 1 ரூபா நாணயம் வச்சு ஒவ்வொரு முறை வழிபடும் பொழுதும் வச்சு வழிபட்டுட்டு சாயப்பா உண்டியலில் போட்டுடணும். அதே போல் நம்ம சாயப்பாவை எப்படி பார்க்கலாம், நேரில் பார்க்கணும் அப்படிங்கும் பொழுது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே எழுந்துருங்க. எழுந்துட்டு நான் எனக்கு உடல்நிலை சரியில்லை, வயதானவங்க, நான் இந்த சமயத்தில் நான் அந்நேரத்துக்கு குளிக்க முடியாதுங்க அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் குளிக்கணும்னு சாயப்பா கேட்கல. மனதை சுத்தமாக வச்சுக்கிட்டா போதும். மன தூய்மை தான் சாயப்பாவுக்கு வேணும். சாயப்பா மேலே முழு நம்பிக்கை வச்சுட்டு கை கால் முகம் அலம்பிக்கோங்க. அலம்பிட்டு சாயப்பா ஃபோட்டோ அல்லது சிலை இருக்குது இல்லைங்களா, அங்கே போய் சாயப்பாவுக்கு 2 தீபம் ஏற்றுங்க. நல்லெண்ணெய் விட்டு நல்ல தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிட்டு அந்த தீப ஒளியில் நீங்கள் சாயப்பா கிட்ட நல்லா சாயப்பா முன்னாடி அமர்ந்துக்கோங்க. அமர்ந்து உட்காந்து சாயப்பா அப்படின்னு வாய் விட்டு மனம் விட்டு வாய் விட்டு பேசுங்க. நல்லா சத்தமாக கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அனைத்தையும் நம்ம அப்பா கிட்ட அம்மா கிட்ட எப்படி சொல்லுவோம் அது போல் வாய் விட்டு சொல்லுங்கள். அப்படி சொல்லும் பொழுது உங்களையும் அறியாமல் உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியை அவர் நீங்கள் அதை மனம் விட்டு அழுது சொல்லும் பொழுது அவர் கண் சிமிட்டி அப்படியே அந்த கண் அசைஞ்சு உங்களை பார்ப்பார், பேசுவார். நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சாயப்பா இருக்கிறத நல்லா உணர்வீங்க. அவர் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்கிறீங்களோ அந்த நேரத்தில், அந்த காலை நேரத்தில் அப்படி மனம் விட்டு பேசும் பொழுது அப்பா உங்ககிட்ட மனம் விட்டு அதுக்கு உண்டான பதில் சொல்லுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்க. சாயப்பாவை நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற அனைத்து நேரமும் 24 மணி நேரமும் ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லுங்கள். பலன் பல மடங்கு அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.